வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பியில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தொகையானது 7 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் அதே தொகையானது எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தனி வட்டி முறையில். அதாவது ஒரு அமௌண்ட் இருக்குது, அது 7 இயர்ஸில் டபுள் ஆகுது அப்படின்னா அது 4 மடங்கு ஆகணும் எத்தனை ஆண்டுகளில் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கல, ஸோ அதை நம்ம அசலை என்னென்னு வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கலாம். இப்போ என் என்ன கொடுத்துருக்காங்க, 7 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. அது எவ்வளவா ஆகுது, 2 மடங்கு. ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் 2 இன்ட்டு அசல். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இதே தொகையானது எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட்டில் இருந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த தொகையானது எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும்னு நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் பை 100. இப்போ இதிலேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிடலாமா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னது, மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா கிடச்சிருமா. ஸோ அப்போ 2p மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு இதில் பிங்கிறது அதே தான் நம்ம வச்சுருக்கோம். என் 7 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க, ஆர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை அடிக்கலாமா. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, ஆர் இஸ் ஈக்குவல் டு 100/7% கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை, அதே தொகையானது எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும். அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவா இருக்கும், 4 இன்ட்டு பி, அசல் அதே தான், இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும், ஏலேருந்து பியை கழிச்சா கிடச்சிருமா. அப்போ 4p மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3p. சேம் ஃபார்முலா தானே. அசலுக்கு என்ன ஃபார்முலா, PNR/100 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு பி. நான் இந்த பியும் கேன்சல் ஆயிரும். என் எத்தனை ஆண்டுகள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என் இன்ட்டு ஆர் என்ன கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், 100/7 இன்ட்டு ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இந்த 100 கேன்சல் ஆயிருமா. ஸோ அப்போ என் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 3 21. ஸோ அப்போ 21 ஆண்டுகளில் தான் இந்த தொகையானது 4 மடங்காக மாறும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது சம்ஸ் வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.